ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு மட்டும் இல்லாமல் இந்த மட்டன்லேயே நம்ம சூப்பும் செய்ய போகிறோம். இது ரெண்டுமே நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. எவ்வளோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே இப்போ ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க இப்போ இந்த மட்டன் குழம்பும் மட்டன் சூப்பும் எப்படி செய்து போய் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நமக்கு மட்டன் தான் முக்கியம். ஆனால் நான் மட்டன் வந்து கழுவி எடுத்துருக்கேன், நீங்களும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மட்டனை வந்து வேக வைக்கணும். அதனால் வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம். விசில் போட போகிறதில்ல, நார்மலாக குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சிருக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ரொம்ப நல்லதுக்கு அரிசி ஊற வச்சிருக்கிற தண்ணி ஊற்றினா இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். மட்டன் நமக்கு நல்லாவே வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நமக்கு நல்ல தண்ணின்றதுனால இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து சூப் செய்ய போகிறோம். இந்த வேக வச்ச தண்ணியில் தான் சூப் செய்கிறோம். தண்ணி வந்து அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொத்தமல்லி வந்து நான் தட்டி எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் போட்டால் நமக்கு வாசனையாக இருக்கும். நம்ம சூப் எடுக்கிறதா இருந்தால் மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சூப் வேணாம், வெறும் வந்து குழம்பு மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து இது சேர்த்துக்க வேணாம். இப்போ நம்ம சூப் செஞ்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் அரை முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். நம்ம புளி சேர்க்காமல் வந்து செய்கிறதுனால தேங்காய் போட்டு தான் செய்ய போகிறோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், நான் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பீஸ் இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 20 பல் பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வாசனைக்காக கொத்தமல்லி. நம்ம வந்து புளி சேர்க்காமல் செய்கிறதுனால நான் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். தேங்காய் போட்டுடலாம். எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைச்சிட போகிறோம். நம்ம தேவையான பொருட்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா காட்டுறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சூப் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொதிக்க வச்சுட்டு வந்திருக்கோம் சூப்பை. அவ்வளோதான், நமக்கு சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம். தனியாக எடுத்துடலாம். தண்ணி மட்டும் எடுத்துடலாம். மட்டன்லாம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம தண்ணி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. மட்டன் தனியாக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்காக. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சூப் மட்டும் வேணும், எங்களுக்கு குழம்பு வேணான்னா நீங்கள் அப்படியே வந்து இந்த சூப்போடு சேர்த்து மட்டனையும் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ரெண்டுமே செஞ்சு காட்டுறதுனால வந்து நாங்கள் தனித்தனியாக எடுத்துருக்கோம். நமக்கு சூப் ரெடி ஆகிட்டதுனால இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்யலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் குழம்பு பொடி சேர்க்க போகிறேன். நான் ஏற்கனவே பொடி அரைச்சி வச்சுருந்தேன். நீங்கள் எந்த பொடி யூஸ் பண்ணுறீங்களோ குழம்புக்கு அந்த பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. நான் அதுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மட்டன் வெந்துட்டு இருந்துச்சுல்ல, அதில் வந்து இதை ஊற்றிடலாம். கேஸ் ஆஃப் பண்ண தேவையில்ல, அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி கூட ஊற்றிடுங்க. ஏன்னா கட்டியாக இருக்கும் குழம்பு, அதனால் தண்ணியும் ஊற்றிடுங்க. நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம சூப்புக்கு சேர்த்தோம், இப்போ நம்ம குழம்புக்கு சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறமா நான் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கலருக்காக மஞ்சள் பொடியை ஆட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் பொடி இல்லாமலும் செய்யலாம். நமக்கு குழம்பு நல்லா பொங்கி வருது. பொங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு கொதிக்குது நல்லாவே. இன்னும் நமக்கு குழம்பு ரெடி ஆகலை. குழம்பு வந்து நல்லா கட்டியாக ஆகணும், அதனால் வந்து வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம மிளகாய் பொடியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட வாசனைலாம் நம்ம போனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த வாசனைலாம் போட்டோம். அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு கொதிக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பச்சை வாசனைலாம் இல்லை, நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணிடலாம். நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து இதில் ஊற்றிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம தேங்காய்லாம் போட்டு இந்த குழம்பு செஞ்சுருக்கிறதுனால உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு 1/2 hour ஆகும். நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பும் செஞ்சிடலாம், குழம்பும் செஞ்சிடலாம். பாருங்கள், சூப் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பை நான் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் மட்டன் வாங்கினீங்கன்னா சூப்பும் செஞ்சு பாருங்கள், குழம்பும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மாறவே மாறாது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே செம்ம ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.